Aachi Badam Drink. Aachi Badam Drink. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS, remote sensing and more. நம்முடைய பிரதமரை தமிழர்கள்ங்கிற போர்வையில் வந்து அவர் இங்கே படுகொலை செய்ததும் அது வந்து ஒரு கொடூரமான நிகழ்வு. நளினி சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு. எனக்கு கால் உடஞ்சிச்சு, எனக்கு கால் துண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்துறேன். அப்புறம் 2 போலீஸ் வந்து காலும் கையுமா பிடிச்சி தூக்கும்போது அப்போதான் அந்த கை பார்க்குறேன், கை அப்படியே உதிர்ந்து தொங்குது பொழந்து 2 பக்கமும். இந்த பிள்ளையை காப்பாத்துங்கன்னு அவர் கத்தும்போது அப்படியே பிளேடு வச்சு இப்படி அறுக்குறாங்க. இந்த இடத்துல அறுத்துட்டாங்க, கட் டவுன் பண்ணுறாங்க பிள்ளைக்கு. இங்கே இருந்து சதையை எடுத்து ஒரு விரலை ஒட்டி வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஃபுல்லாக கன் பவுடர், பெல்லட்ஸ், இந்த மார்பிள் அங்கே குண்டு இருக்குது, கண்களில் இருக்குது, உடம்பு ஆமாம் இப்பயும் இருக்குது. அந்த பஸ் வச்சு அது எல்லாத்தையும் வலிக்கும் அப்பப்போ. அப்புறம் ஆப்ரேட் பண்ணிட்டு இது வரை. இப்படிப்பட்ட நளினிக்கு நீங்கள் பிற்காலங்களில் அவங்க இப்போ டெலிவரி பார்க்குற டைமில் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருந்தீங்க. ஆமாம். 30 ஆண்டுகள் கழிச்சு இவங்கெல்லாம் வெளியாகி விடுதலையாகி வரும்பொழுது நீங்கள் மட்டும் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வரீங்க. நாங்களாம் என்ன தப்பு செய்தோம்? இத்தனை மக்கள் சாவாங்கன்னு இந்த வெறி பிடிச்சவங்களுக்கு தெரியாது. அந்த இவன் உயிர் மட்டும் வந்துட்டு வெள்ளை கட்டியா? அவங்கள நாங்கள் ஒன்றும் தியாகின்னு சொல்லலை, தாயோடைய போராட்டத்துக்காக இதெல்லாம் பண்ணுறோம். எங்க முகமது இக்பால் எஸ்பி இறந்து போன பிறகு அவங்க பையன் அப்போ +1 படிக்கிறாரு, அந்த பையன் குடிச்சே செத்துட்டாரு. அதை பார்த்துட்டு எங்க எஸ்பி அம்மா மேடம் அவங்க பார்த்துட்டு செத்துறாங்களே, அந்த குடும்பத்தில் யாருமே இல்லையா? நரசிம்மராவ் ஐயாவுக்கு பாதுகாப்பு. அதே ரெட் கார்பெட் ஏரியால என்ன போட்டாங்க அவரு அங்க மெமோரியல் வரும்போது ஸ்ரீபெரும்புதூருக்கு. உங்களுக்கு ஒரு பதட்டம் இல்லையா மேடம்? ஏற்கனவே இந்த இடத்துல அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, செத்து பொழைச்சிருக்கீங்க, மறுபடியும் என்ன பதட்டம் இருக்குது? ஒரு தீவிரவாதிக்கு பதட்டம் இல்லாத எங்க நாட்டு பிரதமர் இத்தனை பேரையும் கொல்றான் இன்னசென்ட். அப்ப இவனுங்களை காமிச்சு கொடுக்குறத ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எனக்கு என்ன பயம்? எங்க அப்பா மரணத்துக்கு காரணமானவங்க நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சந்திரா உமன் போலீஸோட 1 வயசு அரை வயசு குழந்தை போல, அதுக்கு அந்த குழந்தைக்கு பால் இல்லாத அது வளரும் போது பைத்தியமாவே வளர்ந்து இப்ப செத்து போச்சு. நான் மன்னிச்சிட்டேன், என் கை இன்னும் ஒரு கை இருக்கு, அதுவும் வந்து குண்டு வச்சு எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல் அதிகாரி ஏடிஎஸ்பி அனுஷியா டெய்சி அவர்கள். 1991 காலகட்டத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அந்த கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்னமும் இரத்த சாட்சியாக இருந்துட்டு பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டே வராங்க. சமீபத்தில் வெளியான 7 விடுதலை முதற்கொண்டு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. அதை நீட்சியாக தொடர்ந்து கொலை மிரட்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டுட்டே வராங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். 1991 மே 21 இரவு 10:10 உங்கள் மனசில் என்ன மேடம் வருது? இந்த நாட்டினுடைய வருங்கால பிரதமர் வந்துட்டு படுகொலை செய்யப்பட்டார். அது வந்துட்டு ஒரு இந்தியாவில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள்ங்கிற பேரில் நிச்சயமாக தமிழர்கள் வந்துட்டு அவ்வளோ பெரிய படுகொலை செய்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இந்த தமிழகத்தில் நம்முடைய பிரதமரை தமிழர்கள்ங்கிற போர்வையில் வந்து அவர் இங்கே படுகொலை செய்ததும், அவரோட சேர்ந்து 17 பேர் அங்கே இறந்து போனதும், 45 பேருக்கு மேலே காயப்பட்டதும் அது வந்துட்டு ஒரு கொடூரமான நிகழ்வு. இது வந்து இந்த இந்திய சரித்திரம் இல்லை, உலக சரித்திரத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. அதை வந்துட்டு நம்மகிட்ட அந்த பிரதமரால் இன்றைக்கு வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த LTTE இன்னைக்கு வந்துட்டு அவரை வந்து கொலை செய்து அதில் வந்துட்டு அவங்க வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு ஈழ தமிழ விடுதலையும் கிடையாது, அந்த பிரபாகரனும் கிடையவே கிடையாது. அன்னைக்கு நீங்கள் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தீங்க, பாதுகாப்பு பணிக்கு போகும்பொழுது எப்படி சூழ்நிலையெல்லாம் எப்படி மேடம் இருந்துச்சு அங்கே? பாதுகாப்பு பணிக்கு போகும்பொழுது ஏன்னா முன்னாள் பாரத பிரதமர் அவர், ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அப்போ எல்லாரும் வந்து எலெக்ஷன் வந்துட்டு பந்தோபஸ்து இருக்கிறதுனால நிறைய வந்துட்டு இப்போ போலீஸ் வந்துட்டு வெளியிலேருந்தும் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் வெளியில், ஏன்னா நிறைய விஐபிஸ் வந்துட்டு இப்போ சிஎம் அங்கங்கே வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்போ வந்து ஒரு யங் சப் இன்ஸ்பெக்டர் தான், ஒரு 10 வருஷம் தான் சர்வீஸ். என்கிட்ட ஒரு 10 உமன் போலீஸ், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தான் இருந்தாங்க. அவங்கள அழைச்சிக்கிட்டு தான் வந்துட்டு அந்த விமான் செக்டாரில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு டியூட்டி. அந்த விமன் செக்டாரில் தான் வந்துட்டு இப்போ பெண்கள் வருவாங்க, அது க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணணுன்னு தான் எனக்கு டியூட்டி. அப்போது நான் போயிட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்துட்டு நான் வந்து ஒரு 12 மணி இருக்கும் ரிப்போர்ட் பண்ணேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட. அதுக்கு பிறகு எங்களுக்கு டியூட்டி எல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே அலாட் பண்ணாங்க. ஒரு 6 o'clock வந்துட்டு எங்களை வந்து டியூட்டி அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு பந்தோபஸ்த் பிளேஸில் வந்துட்டு டியூட்டி வந்துட்டு போட்டாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு உமன் செக்டாரில் தான் இருந்தேன். என்னோடய உமன் போலீஸை வந்துட்டு அந்த செக்டார் முழுவதும் வந்துட்டு அவங்கள ஏன்னா வர பெண்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு அவங்கள எல்லாரையும் அந்தந்த ஒரு ஸ்பாட்டில் அந்த ஸ்ப்ளிட்டப் பண்ணி போட்டுட்டு நான் நடுவில் நின்று எல்லா பெண்களையும் வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருந்தேன். வர பெண்களை முன்னாடி உட்கார வச்சேன், அந்த ஸ்பேஸ் வந்துட்டு அதை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு.
அதுக்கும் பிறகு அப்போ தான் அந்த நளினியும் சுபாவும் வராங்க. ஏன்னா நான் அதை வந்து கொஞ்சம் அந்த சாரீ அட்ராக்ஷன், அவங்க வந்து ஒரு மைசூர் சில்க் சாரீ கட்டியிருந்தாங்க. அதனால் தரையில் தான் வந்து உட்காந்தாங்க. கிராமத்து பெண்கள் தானே ஸ்ரீபெரும்புத்தூர். அப்போ ஏன் இவங்க வந்து ஒன்று விஐபி செக்டார் போகலாம் சேரில் உட்கார, இங்கே வர்றதுக்கு வேலையே இல்லையே, அப்போ நீங்கள் போயிட்டு அங்கே 2 பேரும் நின்று அந்த ஸ்டேஜை பார்த்து போங்க போய் உட்காருங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் அவங்க அந்த ஸ்டேஜை பார்த்து பேசுனாங்க. திருப்பி வந்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏதோ ஒன்று பார்த்து என்னை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டாங்க. அந்த பெங்களூர் ரோடு பக்கம் போயிட்டாங்க. நான் வந்து அப்போ ஒரு 6 o'clock தான் இருக்கும், ஒரு 6:30 இருக்கும். சரி விஐபி வர்றதுக்கு லேட் ஆகும், அவங்க திரும்பி போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்கள போய் தடுக்க வேணாமே, நமக்கு வந்து க்ரௌடு கண்ட்ரோல்னா அங்கே உட்கார வைக்கணும், அந்த ஸ்பேஸ் கவர் பண்ணுங்கிறது தான். திரும்பி போகிறவங்கள பற்றிலாம் நமக்கு கவலை இல்லைல்ல, அதை பேசாமல் நம்ம விட்டுட்டோம். ஆனால் பின்னாட்களில் அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டியில் நளினி சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு. ரொம்ப நளினி வந்துட்டு சொல்கிறாங்க பார்க்கலன்னு சொன்னால், அந்த இந்து வந்து இப்போ பிரசுரிக்கப்பட்ட 10 ஃபோட்டோஸில் அந்த கடைசி ஃபோட்டோவில் வந்துட்டு அந்த க்ரௌடில் இவங்க 2 பேர் தான் வந்துட்டு ரெடி பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு வந்த உடனே ஓடிடலாங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லா க்ரௌடும் வந்துட்டு ராஜீவ்காந்தியை நோக்கி வேற மேடையை நோக்கி, இவங்க மட்டும் ரொம்ப பதட்டமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அது அடுத்த நாளே ஹிந்துவில் பிரசுரம் பண்ணிட்டாங்க. அதனால் நான் மாத்திரம் பார்க்கல நளினியை, உலகத்தில் இருக்க அவ்வளோ பேரும் பார்த்துட்டாங்க. இதை வந்து சிபிஐ அவங்களுடைய ஃபோட்டோவை நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தனித்தனியாக காமிச்சு என்கிட்ட காமிக்கும்போது இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அப்போ க்ரௌடே கிடையாது, ஒரு 10-15 பேர் கூட இல்லை. அப்போ வரும்பொழுது பகல் நேரம். அப்போ இவங்கள நான் பார்க்குறேன், நான் பேசுகிறேன். ஏன்னா இவங்க வந்துட்டு இப்போ வந்து 6 மணிக்கே நான் வரல அப்படின்னு வந்துட்டு இவங்களால சொல்ல முடியுமா? அப்புறம் நளினியோட பேட்டியில் மட்டும் நான் இந்திரா காந்தி ஸ்டாச்சுவில் தான் நின்னேன் அப்படிங்கிறாங்க. இந்திரா காந்தி ஸ்டாச்சுக்கு வர்றதுக்கு வேலை என்ன? நீ காங்கிரஸ்காரியா, இல்லது நீ வந்து அந்த ஊர்க்காரியா, இல்லை ஓட்டுக்கிட்டு போடணுமா, இல்லை அந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து ஆர்வமாக கேட்கறதுக்கு வந்தியா? அப்போ நீ சுபாவோட தான் அந்த ஃபோட்டோவில் இருக்க, எல்டிடி சுபா. அப்போ வந்துட்டு நீ வந்து இந்திரா காந்தி ஸ்டாச்சுட்டு நான் நின்றுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால், அப்போ அந்த பிளேஸ்க்கு வரதுக்கு வேலை? அப்போ உன்னோட இருந்த சுபா வந்துட்டு கோனனை குண்டையால் துப்பாக்கியால் சுடுற சாவலியா சிவராசனோட? அந்த சிவராசன் தானே, தனு சிவராசன் ஹரிபாபு தானே பிறகு வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் இருந்துட்டு குண்டு வைக்கிறாங்க. அப்போ இவங்களோட உனக்கு லிங்க் ஆகுதுல்ல. அப்புறம் எல்டிடி முருகனை எப்படி போய் கல்யாணம் பண்ணுற? எல்டிடி கல்யாணமே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பாலிசி. உனக்கு எங்கே ஸ்ரீலங்காவுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு போய் என் புருஷன் எல்டிடிங்கிற நீ? அப்போ உனக்கு கனெக்ஷன் இத்தனை இருக்கும்போது நான் பார்க்கவே இல்லை. அப்போ வந்துட்டு நீ எப்படி உமன் செக்டாரில் தானே உட்காந்துருக்குற? உமன் செக்டார் நான் தானே இன்சார்ஜி. இப்போ எப்படி நான் பார்க்காம இருப்பேன்? நீ தான் 6 o'clock வந்துட்டு 6 o'clock திரும்பி போயிடுறியே. மேடம் அவ்வளோ கூட்டத்தில் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, க்ரௌட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ராஜீவ்காந்தி உங்கள் தோளில் தட்டி ஏதோ சொன்னதெல்லாம் செய்திகள் சொல்லப்படுது இல்லை? அதுக்கு மேலே ஒரு 7 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு எங்கள் எஸ்பி கூப்பிடுறாங்க. அங்கே வந்து என்ன 2 உமன் போலீஸ் அனுப்புங்கன்னு ஒரு ஏஆர் போலீஸ் என்கிட்ட அனுப்புகிறாங்க. அப்போ வந்து அங்கே மேடையை சுற்றி இந்த பெண்கள், காங்கிரஸ் பெண்கள் நின்றுட்டு போகமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் அது ஸ்டெரைல் ஜோனு, இங்கே பெண்கள் நிற்கக்கூடாதுன்னு. அங்கே ஜென்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு உமன் போலீஸ் சந்திரா, அவங்க பின்னால் அங்கேயே ஸ்பாட்டில் செத்து போயிட்டாங்க. அந்த உமன் போலீஸ் அழைச்சிக்கிட்டு, ஏன்னா ஐஜிலாம் நிற்கிறாங்களே, விமன் போலீஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, நம்ம போயிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கே டியூட்டி போடலான்னு ஒரு உமன் போலீஸ் அழைச்சிட்டு நான் அங்கே போயிட்டேன். அதுக்கு பிறகு நான் திரும்ப உமன் செக்டார் வரல. இல்லை உங்ககிட்ட ராஜீவ்காந்தி அப்போதான் நான் வந்து அங்கே போய் விமன், அப்போ எஸ்பி சொல்கிறாங்க முகமது இக்பால் இறந்து போனவங்க வந்து இந்த விமன் வந்து நின்றுட்டு போக மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் வந்துட்டு இந்த விமன் மகிழா காங்கிரஸனுடைய தலைவி மித்தவங்களாம் நின்றுட்டு இங்கே போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நாங்கள் போக சொல்கிறதுக்கு நாங்கள்லாம் விஐபிஸு, அப்போ விஐபி செக்டார் போய் உட்காருங்க, இல்லை நாங்கள் பர்மிஷன் கேட்டுருக்கோம், நான் அங்கேயே சுற்றி நிற்கிறாங்க. அப்போ அவங்கள கிளியர் பண்ணும்போது தான் நான் மறுபடியும் தனு, சிவராசன், அந்த ஹரிபாபு 3 பேரும் வந்துட்டு அந்த மேடைக்கு பின்புறத்துலேருந்து வராங்க. அப்போதான் வந்து நான் பார்த்துட்டு இங்கே வரக்கூடாது இவங்கள சொல்லும்போது எல்லாரையும் கிளியர் பண்ணும்பொழுது, இப்போ சிவராசனும் தனுவும் பேசலை. தனு ஒரு சாண்டல் பீட்டு கார்லாண்டு வச்சிருந்துச்சு. அந்த ஹரிபாபு மட்டும் பேசுகிறாரு, நான் ஃபோட்டோகிராஃபர், இவங்க மாலை போடணும், அதுக்காக வந்துட்டு என்னை என்கேஜ் பண்ணிருக்காங்க. அது நீங்கள் பர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களா? நீ ஃபோட்டோகிராஃபர்னா உன் செக்ஷனுக்கு போ, பர்மிஷன் வாங்க காங்கிரஸ்காரங்கள்ட்ட போயிட்டுன்னு சொல்லிட்டு நான் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவங்க வரவங்கள. அப்போ இவர் என்ன பண்ணுறாங்க, அந்த காங்கிரஸ் பீப்புள் அங்கே பல்மேரா ட்ரீஸ் பனைமரம் இருந்துச்சுல்ல, அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் போக சொன்ன ஆட்கள் வந்து அங்கே போய் ஓரமாக நின்றுட்டாங்க. அப்போ இவங்களோட மிங்கிளாகி நின்றுட்டாங்க, அங்கே தான் நின்றுருக்காங்க அவங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த க்ரௌடு அந்த ஸ்டேஜ் சுற்றி வர நாங்கள் கிளியர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அப்போ வந்து சங்கர் கணேஷ் மியூசிக் வந்துட்டு மேடையில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ சில சமயம் பேசுகிறாங்க, அவரோட ஃப்ளைட் எதுவும் ரிப்பேர் போல் இருக்குது, ஸ்நாக் இன்னும் இருக்குது, அதனால் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் நாங்கள் ஒருவேளை வரல போல் விஐபி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, இல்லை சரி பண்ணிட்டாங்க, அவர் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் பிறகு கொஞ்சம் ஒரு 10 மணி இருக்கும். அதுக்கும் பிறகு தான் எனக்கு அந்த டைம் ரொம்ப அக்யூரேட்டாக தெரியுது, 10:20 அவர் வரும்போது. அப்புறம் அப்போ இந்திரா காந்தி ஸ்டாச்சு கிட்ட ஒரே இந்த வெடிக்கிறாங்க. அப்போ பஸ் பண்ணுறாங்க, அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே கமோஷன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஓப்பன் ஜீப்பில் வாழப்பாடி ராமூர்த்தி அவங்க தலைவர் வந்துட்டு மேலே க்ரௌடுக்கு அந்த மியூசிக் பார்ட்டியை கிளியர் பண்ணுறாரு அந்த ஸ்டேஜை. அப்போ ஏஜே தாசன் ஒருத்தர் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, வரும் வழியிலே மாலை போட்டுடணும் நீங்கள் எல்லாருமே, அதனால் அந்த கிளியர் பண்ணி வலது பக்கத்தில் வச்சுருந்தாங்க, வலது பக்கம் உள்ளவங்களாம் இடது பக்கத்துக்கு வாங்கன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் அந்த கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா வலது பக்கம், அப்போ அது எனக்கு தெரியாது, அந்த கார்லாண்டஸ் லைன் அவங்கெல்லாம் திடுன்னு உடையாறாங்க, இந்த ஸ்டேஜுக்கு வராங்க, அந்த வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் முடியாந்துட்டாங்க. அப்போ விஐபி வராதுலேயே, ஏன்னா அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது தான் ஷால் போடணும்னு சொல்லிட்டு அந்த இடது பக்கம் வச்சுருக்காங்க, அதாவது ஸ்டேஜுக்கு வலது பக்கம். இப்போ நான் இடது பக்கத்தில் தான் நிற்கிறேன். அப்போ எல்லாரும் திடுன்னு ஓடி வராங்க. அதுக்குள்ளே விஐபியும் வரதுக்குள்ளே மடமடன்னு அந்த ராஜேந்திரன் ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாரு, படித்து தப்பன்னு நிறுத்துறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறோம். அப்போ உள்ள ஏஎஸ்பி பிரதீப் லிப் சார் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த கார்லாண்டஸ் லைனுக்கு முன்னாடி நில்லுங்க, அந்த பெண்களை இது பண்ணிக்கோங்க, புஷ் பண்ணாமல் பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நானும் சந்திராவும் என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் ஃப்ரண்ட்டில் அந்த கொஞ்சம் ஜென்ஸு ஃபஸ்ட்டு லைன் பண்ணாங்க. அப்போ அந்த லேடிஸ் லைன் பண்ணும்போது அந்த ரமாதேவி லட்சுமி ஆல்பர்ட் அவங்க தான் அந்த தலைவியும், அது வேறு ஒரு பொசிஷன், அவங்களும் நான் முன்னாடி பொசிஷன் எடுக்கிறேன். இதனுடைய லாஸ்ட்டில் சந்திராவை போடுறேன், அது விமன் லைனோட லாஸ்ட்டில். அப்போ அப்போ ஒரு விஐபி அதுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷால்ஸ் வாங்குறாரு, மென்னுங்க போடுறாங்க. அதுக்கு பிறகு பூ தூவிட்டு வராங்க, மல்லிகைப்பூ ஒரு கூடையில் வச்சு மேலே. அதுக்கும் பிறகு இந்த ரமாதேவி போடுறாங்க, லக்ஷ்மி ஆல்பர்ட் போடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த க்ரௌடு, நான் இந்த க்ரௌடும் பார்க்குறேன், விஐபியும் பார்த்துட்டு இப்படி பின்னாடி வரேன். அதுக்குள்ளே அந்த பின்னாடி இருந்தாங்க பார்த்தீங்களா லைன், அந்த லைன் அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டாங்க, ரவுண்ட் பண்ணி புஷ் பண்ணுறாங்க, என்ன புஷ் பண்ணி விஐபி மேலே தள்ளுறாங்க. அப்போ நான் திரும்பி அவங்கள புஷ் பண்ணி தள்ளுறேன். அந்த லைன் ஆடாலியாக இருந்தது, அப்படியே கலைஞ்சிருச்சு. அப்போ நான் புஷ் பண்ணி பின்னாடி தள்ளும்பொழுது விஐபி என்ன பண்ணுறாங்க, ராஜீவ்காந்தி என் வயிற்றுல கை கொடுத்து, ஏன்னா நான் அவங்களுக்கு பேக்கில் இருக்கேன், என்னோட பேக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. நான் திரும்பிட்ட உடனே நான் அப்படியே என்னை தள்ளுற விடுறாங்க, என்னை வயிற்றுல கை கொடுத்து தள்ளுறாங்க வேகமாக. ராஜீவ்காந்தி சார் தள்ளின உடனே நான் கொஞ்சம் அப்படியே இதாகிடுறேன், எப்படின்னு அதை ஸ்லிப் ஆகிட்டு ஒரு மாதிரி தடுமாறிடுறேன். அப்போ தான் என்னோடய கேப்பெல்லாம் விழுது, எனக்கு அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு நான் தடுமாறி மரக சந்திரசேகர் அம்மா மேலே போய் விழுறேன் நானே. தள்ளின உடனே அந்த க்ரௌடு கசாசான்னு வராங்கல்ல, அப்படியே தள்ளின உடனே அவங்கள்ட்ட சாரி சொல்கிறேன். சொல்லிவிட்டு அவங்களும் வயசானவங்க தானே, அவங்களும் தள்ளிட்டு முன்னாடி வராங்க. அப்போ நான் உடனே ரைட் சைடு போயிடுறேன். நான் விஐபி தள்ளிட்டாரா, அப்போ அந்த குழந்தை படிக்குது ஏதோ ஒன்று, இந்த இப்போ இருக்கிற அந்த லதா கண்ணன் ஏதோ ஒன்று, அது ஹிந்தி போயம் வாசிச்சு அவர்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அப்படியே அவருக்கு அந்த பிள்ளைய மேலே கை போட்டுட்டு அது கேட்குற மாதிரி கேட்குறாரு, ஆனால் காதில் கேட்குறாரு. ஆனால் அந்த கமோஷன் ஒரே சத்தம் இல்லை, கூட்டம் எல்லாம் வாழ்க அப்படிலாம் கத்துறாங்களா, அது என்னன்னு தெரியல, காதில் விழல நமக்கு. அப்படியே அதை முடிச்சுட்டு உடனே ரைட் சைடில் என்கிட்ட திரும்புறாரு, திரும்பி என் ஷோல்டரில் இப்படி தட்டி கொடுத்துட்டு பி ரிலாக்ஸ் அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்ட உடனே நான் சிரிக்கிறேன், விஐபி என்னை தட்டிட்டார், ஏன்னா அவர் தள்ளிட்டார்ல, அது எனக்கு மனசு கஷ்டம் இருக்குன்னு நினச்சிட்டார் போல இருக்கு. அதனால் அது அடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்ன. அவர் என்ன ஏன் அடிக்கிறாரு அப்படின்னா அப்புறமா அந்த வார்த்தை சொல்லிட்ட போது தான் என்னை ரிலாக்ஸாக இருக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே நான் அப்போ தான் ஸ்மைல் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும். அப்போ ஸ்மைல் பண்ணுறேன், ஆமாம் அப்படியே பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறாரு, பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அது ஏன்னா க்ரௌடு, ஏன்னா இப்போ இவங்க எங்களோட ரிங் ரவுண்ட் பார்ட்டி எல்லாம் எஸ்பி எல்லாம் அவங்கள சூழ்ந்துட்டு அவங்கள விஐபி பின்னாடி போகும்போது அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு நான் பின்னாடி தங்கிடுறேன்ல. கடைசியாக பேசுனது உங்ககிட்ட தான். கடைசியாக பேசிட்டு முன்னாடி போகிறாங்க. அதில் எங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படியே சுற்றி போகிறாங்க. அதனால தான் 9 போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே இறந்துட்டாங்க ஸ்பாட்டில். இப்போ எனக்கு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அடிபட்டுடுது கம்ப்ளீட்டாக. அப்படியே நான் எங்கோ பாம்பு பிளாஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம எரிஞ்சிட்டோம் சாகுறோம், இதுதான் நினைப்பு. அவ்வளோதான், கான்ஷியஸ் போயிடுச்சு. அப்படியே நான் கீழே விழுந்துடுறேன். கீழே விழுந்துட்ட உடனே எப்படி விழுந்தான்னு தெரியல, ஆனால் உயிர் போகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. உயிர் போயிடுச்சு, நம்ம செத்து போயிட்டோம், அவ்வளோதான். அப்படி தான் நினப்பு. அதுக்கு பிறகு எனக்கு அன்கான்ஷியஸ் தான். அப்புறம் திடீர்னு நான் தலையை நிமித்து பார்க்கும்போது இப்படி அங்கே படுத்துட்டு இருக்கும் போல் விழுந்து இப்படி லிஃப்ட் பண்ணி பார்க்குறேன் தலையை. அப்படியே எல்லாம் செதஞ்ச பாடி அப்படியே எரியுது, எல்லாம் அப்படியே தீ அப்படியே புகையுது, எரியுது, ஒரே கத்து. எல்லாரும் ஓடி வராங்க. அப்படியே அது காலில் மிதிச்சிருவாங்களோன்னு அப்படி படுத்துக்கிட்டு நான் ட்ரை பண்ணுறேன், எந்திரிக்க முடியல என்னால். அப்போ நான் உயிரோடு இருக்கேன்னு கத்துறேன், உயிரோடு இருக்க என்ன காப்பாற்றுங்கன்னு. அப்போ ராஜேந்திரன் சொல்லிட்டு எஸ்ஐ, அவர் என்னோட 87 பேட்ச் தான், அவர் ஓடி வந்துட்டு என்னை அந்த இடத்துல தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே அப்போ பார்த்தா இந்த பேண்டீஸ் ஃபுல்லாக கிடையாது, பேண்டீஸ் தான் இருக்குது.
அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பேண்டீஸ் மட்டும் இருக்குது. இந்த பேண்ட்டு ஃபுல்லாக இந்த தையலெல்லாம் போயிடுது போல் இருக்குது கம்ப்ளீட்டாக. அப்படி அந்த அளவுக்கு அந்த இம்பேக்ட் அந்த வெடி. அப்புறம் அப்படியே என்னை அப்படியே ஃபுல்லாக பிளட்டு கம்ப்ளீட்டாக எங்கள் கால் எனக்கு கால் உடஞ்சிச்சு சொல்கிறேன். எனக்கு அந்த பெல்லட்ஸ் வந்துட்டு பெனிட்ரேட் பண்ணி அப்படியே பைப்பு மாதிரி ரத்தம் ஊற்றுது பீரிட்டு. அப்புறம் அப்படியே என்ன இப்படி லிஃப்ட் பண்ணி தூக்குறாங்க. என்னை கால் உடஞ்சிச்சு, என்னை கால் துண்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு கத்துறேன். அப்புறம் தண்ணின்ற நாக்கெல்லாம் உள்ளே போகுது. அப்படியே தண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே தூக்குறாங்க. தூக்கிட்டு இப்படி அப்புறம் 2 போலீஸ் வந்து காலும் கையுமா பிடிச்சி தூக்கும்போது அப்போ தான் அந்த கை பார்க்குறேன். கை அப்படியே உதுந்து தொங்குது பொழந்து 2 பக்கமாக. அப்படியே ஐயோ கை கிழிஞ்சு அப்படியே ஃபுல்லாக தொங்கி ரத்தம் ஊற்றுது. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு போலீஸ் வாலில் வச்சாங்க. அப்படியே என்னை படுக்க வைங்க, எனக்கு உயிர் போகுதுன்னு சொல்கிறேன். அப்போ எல்லாரும் அடிபட்டவங்களாம் அப்படியே கொண்டாந்து போட்டு எல்லாம் ஒரே எப்படி இருக்கும் அந்த கூக்குரல், அந்த வலியில் வேதனையில். அப்படியே அப்புறம் கண்ணை மூடிடுது. கீழே படுக்க வச்சுட்டாங்க. என்னால் உட்கார முடியல. அப்புறம் அந்த டிரைவர் யாரோ இது எங்கே இருக்குது இது ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல் எனக்கே தெரியாது ஸ்ரீபெரும்புத்தூரில். எஸ்பி வண்டியை ஃபாலோ பண்ணின்னு ஒரு சத்தம் மட்டும் காதில் விழுது. எஸ்பியும் அடிபட்டுறாங்க போல். அப்புறம் அங்கே தூக்கிட்டு போகும்போது ஆஸ்பத்திரியில் போட்ட உடனே அப்போ ராஜேந்திரன் அங்கே வந்துடுறாரு. எல்லாரும் தூக்கிட்டு வர்றாரு போல் இருக்கு. அவர் வந்துட்டு பிறகு ஐயோ அவர் பெல்ட்டை பிடிச்சிட்டு அவர் என் பெட்டில் ஐயோ அந்த பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு கத்துறாரு. அப்படியே ராஜேந்திரன் சார் பெல்ட்டை பிடிச்சிட்டு சார் எனக்கு பயமாக இருக்கு, என்னை விட்டு போயிடாதுங்க, எனக்கு உயிர் போகுது சார் உயிர் போகுது சொன்ன இந்த பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு அவர் கத்தும்போது அப்படியே பிளேடு வச்சு இப்படி அறுக்குறாங்க. இந்த இடத்துல அறுத்துட்டாங்க. கட் டவுன் பண்ணுறாங்க போல் இருக்கு. இப்படி அறுக்குறாங்க போல். அப்படியே எனக்கு வழியில் தெரியலனா எனக்கு அதெல்லாம் சலைன் போட்டுட்டு அப்புறம் என்ன கொண்டாந்து ஆம்புலன்ஸில் வச்சு சென்னை கொண்டு வராங்க போல இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் தெரியுது. செமி கான்ஷியஸ் தான் இருக்குது எனக்கு. அப்புறம் இங்கே கொண்டாந்துட்டு அப்புறம் டாக்டர்லாம் ஃபுல்லாக கட் பண்ணும், அப்படி ஆம்புடேட் பண்ணும், ஃபுல்லாக செதஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. அப்படியே கையை வெட்டி எடுங்க டாக்டர், விஷ ஊசி போட்டு கொல்லுங்க, எனக்கு வலி தாங்க முடியலையேன்னு கத்துறேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு அப்புறம் கட் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு மைக்கு ஊசி கொடுத்துட்டாங்க போல இருக்குது, அனஸ்தீசியா. அப்புறம் என்னை விடிய காத்தால கொண்டாந்து 6 மணின்னு சொல்கிறாங்க போடுறாங்க. ஃபுல்லாக பிளிஸ்டர்ஸ் உடம்பு ஃபுல்லாக. ஒரு உமன் போலீஸ் எனக்கு பஞ்சை வச்சு துவைச்சி வைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக தீக்காயம் இருக்கிறதுனால நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உதடு. அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு ஒரு 12 மணிக்கு வந்தாங்க போல இருக்குது. எனக்கு தெரியல. எங்கள் எஸ்பி இறந்துடுறாங்க. உங்களுக்கு 3 விரல் போயிடுச்சு மேடம்? இல்லை ஒரு விரல் 2 விரல் போயிடுச்சு. கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஆம்புடேட். இங்கே இருந்து சதையை எடுத்து ஒரு விரல் ஒட்டி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே போயிடுச்சு. இது அப்படியே தொங்கிட்டே இருந்துச்சு போல். இதெல்லாம் பிஞ்சிச்சு போல். அந்த விரல் அசைவு இருக்குமா? இருக்காது. இந்த விரல் அசைவே இருக்காது. இதுவும் சுருங்கி போச்சு. ஏன்னா அது கட்டுனதுனால. அது அங்கே அப்பயே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது. ஆமாம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒத்தி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது மடங்காது. சும்மா ஹோல்டு பண்ணிக்கலாம் ஏதாச்சும், அவ்வளோதான். ஆமாம். அது அப்புறம் ஆஸ்பத்திரியில் இருப்பேன். இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு நடந்தது இந்த பெரிய சோதனை. உங்கள் குடும்பத்தினர் எப்படி இதை ஏற்றுக்கிட்டாங்க மேடம்? அந்த வழி எப்படி இதை ஏற்றுப்பாங்க? எங்கள் அம்மாலாம் எப்படி துடிச்சு இருப்பாங்க. நான் பத்திரிக்கையெல்லாம் நம்ம அப்படியே டெட் பாடி மாதிரி போட்டு இத்தனை பேர் அடிபட்டாங்கன்னொன்னே செத்து போயிட்டேன் ஊரில் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படி எங்கள் அம்மாலாம் எப்படி ஏற்றுப்பாங்க? அப்பா இல்லை, அப்போ இறந்துட்டாங்க. அப்பா 83. அம்மாலாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படியே இப்போ டெட் பாடி வருது, செத்து போயிடுவாங்க. ஏன்னா என்னோட வந்த அந்த முருகன், ரவி, கமாண்டோ பீஸ்லாம் செத்து கொண்டாந்து போடுறாங்க மார்ச்சரில். இந்த டாக்டர் கூட சொன்னாங்க, நீ வரும்போது பல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, பிளட் எல்லாம் எனக்கு 5 பாட்டில் கொடுத்தாங்களாம். கம்ப்ளீட்டாக போய் நீ வந்து இப்போ செத்து போயிடுவேன்னு நினச்சோம் நாங்கள். ஃபுல்லாக கன் பவுடர், பெல்லட்ஸ், இந்த மார்பிள் 5 குண்டு இருக்குது, கண்களில் இருக்குது, உடம்பு ஆமாம் இப்பயும் இருக்குது. அதனால் அப்படியே இருக்குது. அவ்வளோதான். அதை 2-3 வாட்டி ஆப்ரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன்னா அந்த பஸ் வச்சு அது எல்லாத்தையும் வலிக்கும் அப்பப்போ. அப்புறம் ஆப்ரேட் பண்ணிருக்கேன். இது வரையும் 3 வாட்டி எங்கள் லோக்கலில் எங்கள் டாக்டர் மணின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் போலீஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்து ஆஸ்பத்திரியில் வந்துட்டு எனக்கு அது வந்து எக்ஸ்ரே எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த பஸ்ஸுக்காக, ஆன்டிபயோட்டிக். அப்புறம் வந்துட்டு நம்ம சிந்தியா அலெக்சாண்டர் இருந்தாங்க மேடம், எங்கள் டிஜிபி ஒய்ஃபு, கோஷா ஆஸ்பத்திரி. அப்போ இந்த பிரஸ்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க போய் மேமோகிராம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு 3 மாதம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க. சரியாகலைன்னா ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலான்னு சொன்னாங்க. இப்போ அதோடு இப்போ நான் இருக்கிறேன். ரொம்ப லேசாக ஏதாவது சாப்பிட்றது கூட நிறைய ஜூஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கு. இப்போ நீங்கள் இதில் நளினியை மட்டும் தொடர்ந்து குற்றச்சாட்டு அவங்க மேலே வச்சுட்டே வரீங்கன்னு சொல்லப்படுது. நளினி தான் அதற்கான காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்களா? நளினி தான் நம்பர் 1 அக்யூஸ்ட். ஏன்னா பிரபாகரன், எல்டிடி பிரபாகரன், அகிலா, பொட்டமன் 1, 2, 3 அக்யூஸ்ட் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடும்போது சிபிஐயில் அவங்க இங்கே நாடு கடத்தப்படலை, அவங்கள எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணலைங்கிறதுக்காக அவங்கள ஸ்பிளிட் அப் பண்ணாங்க. கேஸ் அவங்க கொண்டு வர முடியாட்டினா இவங்களை ரொம்ப நாள் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்கள நம்பர் 1 அக்யூஸ்டாக இதில் வராங்க. போட்டு தான் கேஸ் வந்துட்டு தொடர்ந்து நம்ம சிபிஐயில் பண்ணி ட்ரையல் 10 வருஷம் போச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து ஏன்னா இப்போ நளினியை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது ஸ்பாட்டில் நான் தான். நளினியை சுபா இறந்து போயிட்டாங்க, சிவராசன் இறந்து போயாச்சு, ஹரிபாபும் இறந்து போயாச்சு ஸ்பாட்டில்.
தனு இறந்து போயாச்சு, உயிரோட இருக்கிறது நளினி மட்டும்தான். அதனால நளினி நம்பர் 1 அக்யூஸ்ட். நளினியை நான் தான் கோர்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறேன். நான் வந்துட்டு டெசிக்னேட்டட் கோர்ட் சித்திக் சாரோட கோர்ட் ஜட்ஜி. அவங்க சிபிஐல இருக்கீங்களோ? சிறப்பு நீதிமன்றத்தில். அப்போ நான் சிபிஐல இல்லை, பிற்காலங்களில் வரீங்க. பிற்காலத்தில் இருந்தேன். என்னன்னா நான் எவிடன்ஸ்லாம் முடித்த பிறகு நான் அதில் ஐ விட்னஸாக வரேன். அதில் ஒரு இப்போ சுபா, அப்புறம் வந்துட்டு நளினி, அப்புறம் வந்துட்டு முருகன் நினைக்கிறேன், அவங்க சிவராசன், சுபா, நளினி, இவங்க 3 பேரை காமிச்சு கொடுக்குறவங்களுக்கு 5 லட்சம் தலைக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டில். அப்போது இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. யார்? அந்த சிவராசன் சுபாவும் வந்துட்டு கோனானகுண்டே போயிட்டாங்க பெங்களூருக்கு, அந்த டேங்கர் லாரியில் மறைஞ்சி. நளினியை மட்டும் ஆப்பிட்டுக்கிட்டாங்க. அப்போ நளினியை கைது செய்யும் போட்டாங்க. அப்போ இந்த தகவல் கொடுத்தவங்களுக்கு அந்த பணத்தை பிரித்து கொடுக்கும்போது எனக்கும் 95,000 சிபிஐயில் அவார்டு கொடுத்தாங்க. அதில் அந்த பணத்தில். ஆமாம், கார்த்திகேயன் சார், டிஆர் கார்த்திகேயன் எஸ்ஐடி சீஃப், அவங்க அதில் இருந்துட்டு எல்லா சிபிஐ ஆஃபீஸர்ஸும் அந்த தகவல் கொடுத்ததுக்காக, இன்ஃபர்மேஷனுக்காக எனக்கு அந்த 95,000 அவார்டு கொடுத்தாங்க. அதன் பிறகு அவங்கள நான் ஸ்பாட்டில் பார்த்து காமிச்சு கொடுத்தேன்ல, நான் வந்து சீன் ஆஃப் கிரைம் அக்யூஸ்டெல்லாம் காமிச்சு கொடுத்தேன்ல, அதனால தான் நான் நளினியை வந்து சொல்கிறேன். இப்போ நளினியை வந்து மித்தவங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்க அக்யூஸ்டோடு தானே இருந்தாங்க. இப்படிப்பட்ட நளினிக்கு நீங்கள் பிற்காலங்களில் அவங்க டெலிவரி பார்க்குற டைமில் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருந்தீங்க. ஆமாம், நான் எப்படின்னா செங்கல்பட்டு சப்ஜெயிலில் வச்சுருக்காங்க போல இருக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ணி. அப்போ ட்ரையலில் அப்போ சிபிஐ அங்கேயே வச்சுட்டு அவங்க ட்ரையல் அந்த வச்சுருக்காங்க போல இருக்கு, ட்ரையல் அக்யூஸ்டாக சிறைச்சாலை சப்ஜெயிலில். அப்போ இவங்களுக்கு பிரசவ காலம் போல். நான் அப்போ காஞ்சிபுரம் எஸ்ஐ. அப்போ என்னைய வந்துட்டு பந்தோபஸ்து போடுறாங்க அதே உமன் போலீஸ். ஏன்னா செங்கல்பட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த கொசுக்கடியில் நான் நிற்கிறேன். ஏன்னா அவங்க எல்டிடிங்கிறதுனால வேறு அதில் சம்மந்தப்பட்டவங்க, இப்போ சப்போஸ் அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருப்பாங்க, நாளைக்கு வந்து அட்டாக் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம்ல, அவங்க உயிருக்கும் வந்துட்டு ஆபத்து இருக்குல்ல, அதனால் போய் பந்தோபஸ்து போட்டாங்க. அந்த நளினி பிரசவத்தின் போது அது என்னோட கடமை, ஆஃபீஸர்ஸ் கொடுக்கக்கூடிய உத்தரவை நான் கீழ்ப்படிஞ்சேன். நானே பந்தோபஸ்து பார்த்துருக்கேன். அந்த அம்மா எதுவும் தனிப்பட்ட முறையில் எதுவும் பேசியிருக்கீங்களா அவங்ககிட்ட? இல்லையே, அவங்கள ஆம்புலன்ஸில் கொண்டாந்தாங்க. அவங்கள பேசவே முடியாது, அவங்க அக்யூஸ்ட் இல்லை, அவங்க வந்து கன்மேனோட தான் ஆம்புலன்ஸில். அவங்க ஹார்ட்கோர் கிரிமினல்ல, அவங்கள சீக்கிரமாக நாளைக்கு எல்டிடி தப்பிச்சு கொண்டு போயிட்டா கேஸே போயிடுமே. நிறைய பந்தோபஸ்து போட்டு அவங்களோட எஸ்கார்டு வெஹிக்கிள், அப்புறம் அவங்களோட ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அவசர சிகிச்சை பிரிவில் அட்டன் பண்ணி தானே அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. அவங்கள பேச முடியாது. நம்ம இப்போ ஒரு 30 ஆண்டுகள் கழித்து இவங்கெல்லாம் வெளியாகி விடுதலையாகி வரும்பொழுது தமிழகத்தில் பலரும் இதை கொண்டாடுறப்ப நீங்கள் மட்டும் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வரீங்க, தொடர்ந்து அதுக்கு எதிரான குரல்களை முன்வச்சிட்டே வரீங்க. அதற்கு பின்னணி என்ன மேடம்? இப்போ 32 வருஷம் எங்களை உயிரோடு கொடுங்க, என் புருஷன், என் பிள்ளைங்க, என் உறவுன்னு இவங்க வந்துட்டு ஒரு எல்டிடியை வந்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தை தாயி அவங்கள வந்துட்டு தூக்கில் போடக்கூடாதுன்னு இவங்க மண்டாடுறாங்க. அதுக்காகவே இவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அப்போ இவங்க உயிரை வந்து இத்தனை கொலைகளை வந்து பண்ணாங்க. ஈவன் சுப்ரீம் கோர்ட் வரையும் அவங்க அப்பீல் போய் அவங்க கன்ஃபார்ம் ஆச்சு, அவங்க கொலையாளி, அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க கீழ்கோர்ட்டில் சிறப்பு நீதிமன்றம். அப்புறம் போய் அப்பீல் போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனை மாற்றினாங்க. ஆயுள்னா ஆயுள் காலம் வரையும் அங்கே சிறைச்சாலை தான் இருந்து சாகணும். ஆனால் இவங்க வந்து போராடிட்டே இருக்கிறாங்க. ஈவன் ராம் ஜெத்மாலினி ஐயா எவ்வளோ பணம் வாங்குவாங்க, எவ்வளோ எல்டிடி சப்போர்ட், அவ்வளோ 32 வருஷமாக இவங்க என்ன ஜெயிலில் வேலை பார்த்தாங்களே, இவங்களுக்கு ஏது பணம்? இவங்க பொண்ணு டாக்டருக்கு லண்டனில் படிக்க ஏது பணம்? அப்போ ஃபுல்லாக எல்டிடி சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. அப்போ இவங்க உயிர் வந்துட்டு நாட்டு பிரதமரை கொல்லுவாங்க, இத்தனை பேர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்துட்டு கொல்லுவாங்க, எவ்வளோ பேர் சாவாங்கன்னே தெரியாது. நாங்களாம் என்ன தப்பு செய்தோம்? இப்போ வந்து ராஜீவ்காந்தி தலைவருக்காக தானே நாங்கள் பந்தோபஸ்து போகிறோம். அப்போ இத்தனை மக்கள் சாவாங்கன்னு இந்த வெறி பிடிச்சவங்களுக்கு தெரியாது, அந்த தீவிரவாதிகளுக்கு. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு கொலைங்கிறது அவ்வளோ இவன் உயிர் மட்டும் வந்துட்டு வெள்ளை கட்டியா? இவன் உயிர் மட்டும் வேணும், இவன் மட்டும் 102 கோர்ட்டு போய் மன்றாடிக்கிட்டு உட்காந்துருக்குறானுங்க, என்னை பிழைக்க விடுங்க, நாங்கள் குற்றவாளி இல்லைன்னு. இத்தனை 1444 சாட்சி, அவ்வளோ மெட்டீரியல் எவிடன்ஸ், அவ்வளோ சாட்சிகள், அத்தனை வச்சு இவன் குற்றவாளி, இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு தண்டனை கொடுக்குது. ஆனால் இவன் மட்டும் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நாங்க வந்துட்டு சும்மா கடந்தவங்க, பாதிக்கப்பட்ட நாங்க வந்துட்டு இவங்களை அப்படியே அவுத்து விட்டுருங்க எல்லாரையும், இவங்க போய் எல்டிடி இவங்க புருஷனோட வாழட்டும், எங்க போலீஸ்காரன் பொண்டாட்டி எல்லாம் தாலி அறுத்துட்டு ஒண்ணுமே தெரியாது இன்னசென்ட் விதவைகள்லாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு சொல்லுவோமா? தண்டனை காலம் முடிஞ்சிடுச்சு, அனுபவிச்சு. தண்டனை காலம் முடிஞ்சிச்சுன்னு யார் சொன்னா? கோர்ட் அவங்களை வந்துட்டு தண்டனை காலம் முடிச்சு அனுப்பவே இல்லையே. 32 வருஷம் இருக்காங்க, உங்களுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, உங்க சட்டமன்றத்துல வந்துட்டு தீர்மானம் போட்டு உங்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்ப எடப்பாடி இவங்க யாராவது பழனிசாமி சிஎம்
அவரு தானே போட்டு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வந்துட்டு அந்த தியாகிகளை வந்து விடுதலை செய்யணும் தானே போராடினாங்க இந்த தமிழ்நாட்டில். ஏன்னா நாலாம் ஓட்டு போடவே இல்லை இவங்களுக்கு. ஏன்னா எல்டிடி தமிழர்கள் அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. இந்த பிரதம மந்திரியை கொண்டவனுக்கு இந்த கட்சிக்காரங்க இருக்காங்களே, இவ்வளவு ஒரு அருவருப்பான அசிங்கமான ஒரு கட்சிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓட்டு போட்டதே அவங்கள தலைவர்களாக கொண்டாந்து வச்சதே நான் அவமானமா நினைக்கிறேன். இன்னொரு சிஎம் என்ன பண்றாரு, ஒரு சிஎம் வந்து தீர்மானம் போட்டு விடுதலை செய்யலாம்னு சொல்றாரு. இன்னொரு சிஎம் வந்துட்டு அந்த குற்றவாளி விடுதலையான பிறகு எங்க போலீஸ் பந்தோபஸ்தோட வந்து அவங்களுக்கு வந்து அபிஷியல் ரூம்ல வந்துட்டு டீ கொடுக்குறாரு, டீ பார்ட்டி கொடுக்குறாரு அவங்க குடும்பத்துக்கு. வெற்றி பெற்றுட்டாங்கல்ல, தியாகிகள் வந்துட்டாங்க பார்த்தீங்களா, ஜெயில இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு. ராஜீவ்காந்தியை கொன்ன அவங்க பிள்ளையோட அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டருங்கிறாரு. இங்க கொலையாளியை கட்டி பிடிச்சிக்கிட்டு டீ கொடுக்குறாரு. அப்ப எல்லா கொலையாளியும் வந்துட்டு விடுதலை ஆன உடனே சிஎம் கட்டி பிடிச்சி டீ கொடுப்பாரா? அப்புறம் எதுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட் வேணவே வேணாமே? அதுக்கு அரசும் சொல்லுது அவங்கள நாங்க ஒன்னும் தியாகின்னு சொல்லல, அதே நேரம் அந்த தாயோடைய போராட்டத்துக்காக இதெல்லாம் பண்றோம். ஏன் எங்க சோனியா காந்தி அம்மா தாய் இல்லையா, 2 பிள்ளையை விட்டுட்டு செத்து போனாங்களே, அதே மாதிரி வந்துட்டு இப்ப எங்க போலீஸ்காரங்க விதவியா இருந்து எல்லா போலீஸ்காரன் பிள்ளைங்களும் பிச்சை எடுக்கிறாங்களே. எங்க முகமது இக்பால் எஸ்பி இறந்து போன பிறகு அவங்க பையன் அப்ப +1 படிக்கிறாரு, ஒரு கேஸ் கடை கொடுத்துட்டு அந்த கேஸ் கடை வச்சு அந்த பையன் குடிச்சே செத்துட்டாரு. அதை பார்த்துட்டு எங்க எஸ்பி அம்மா மேடம் அவங்க பார்த்துட்டு செத்துறாங்களே. அந்த குடும்பத்துல யாருமே இல்லையா, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வெளிநாட்டுல எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுத்தது இருக்குது. அப்ப அந்த குடும்பம் எல்லாம் அழியலையா? இப்ப ஒவ்வொரு குடும்பம் எப்படி அழிஞ்சு போயிருக்குது. நீ அக்யூஸ்ட் நளினியோட பிள்ளை லண்டன்ல நீ டாக்டர், அதுக்கு ஒரு பழமொழி சொல்றேன், யமா இருக்குல்ல, யமா அது உயிரை கொல்லுமா, யமனோட பிள்ளை டாக்டர் உயிரை காப்பாத்துமா. என்னது, நீ 18 பேரை கொண்டுட்டு இத்தனை பேரை வந்துட்டு நீ சப்போர்ட் பண்ணி பெல்ட்டை கட்டி கொண்டாந்து அந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு வழியெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு உன் பொண்ணு வந்து லண்டன்ல படிக்கணும். எங்க போலீஸ்காரங்க இந்த அரசியல்வாதி பிள்ளைங்கள்லாம் பாவம், அதுங்க வந்துட்டு இந்த அப்பாஸ்ன்னு ஒரு பையன், அவங்க 8 பசங்க, அப்பா செத்து போயிட்டாரு, இந்த அம்மா மாவட்ட தலைவி இந்த சந்தானி பேகம் செத்து போயிட்டாங்க. அந்த பிள்ளைவ வந்துட்டு சத்துணவு மையத்தில் வளர்ந்துருக்குதுங்க அந்த சோத்தை தின்னுட்டு. அப்ப இதுங்க மக்கள் கிடையாதா? அப்ப இவங்க தான் வந்துட்டு மக்களா, தியாகிகளா? இவங்க குற்றவாளியில் இப்போ இவங்களுக்கு மட்டும் போராடுறீங்க. இப்போ என் கை போச்சா, கை கொடுத்துட்டாங்களா? எல்லா போலீஸ்காரங்களும் செத்து போனாங்களே, எங்கள் நாட்டு பிரதமர் செத்து போனார், அவங்களுக்கு உயிரை கொடுத்து திரும்ப வந்துட்டாங்களா? இவங்க சாகவே மாட்டாங்களா? இவங்க உயிருக்கு மட்டும் வந்துட்டு போராடுவாங்க. அனைத்து சட்டங்களையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு சட்டமே கிடையாதா? எங்களை யாருமே பார்க்கவே இல்லையே இது வரையும். உங்களை மாதிரி பிரஸ் தானே சொல்லி மக்களுக்கு சொல்கிறாங்க. நான் வெளியில் வந்து சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் முதல்வர்கள் பிரதமர் யாரும் அடுத்தடுத்து வந்தவங்க? எந்த பிரதமரை நாங்கள் போய் பார்த்தோம்? எல்லா பிரதமருக்கும் பந்தோஸ் பண்ணோம். சோனியா அம்மாவுக்கு பாதுகாப்பு பண்ணியிருக்கிறேன், நரசிம்மராவ் ஐயாவுக்கு பாதுகாப்பு. அதே ரெட் கார்பெட் ஏரியாவில் என்ன போட்டாங்க, அவர் அங்கே மெமோரியல் வரும்போது ஸ்ரீபெரும்புதூருக்கு எங்கள் ஐயா தேவாரம் எங்கள் டிஜிபி எகைன் இந்த ரெட் கார்பெட்டா பிரேவ் லேடின்னு சொல்லிட்டு என்னை தட்டி கொடுத்துட்டு போனார். இப்போ அவர் புத்தகத்தில் கூட வீர பெண்மணின்னு எழுதியிருக்கிறாரு. அவர் கூட பிரசிடென்ட் மெடலுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆனா அது உங்களுக்கு ஒரு பதட்டம் இல்லையா மேடம்? ஏற்கனவே இந்த இடத்துல அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, செத்து பொழைச்சிருக்கீங்க. என்ன பதட்டம்? மறுபடியும் என்ன பதட்டம் இருக்குது? ஒரு தீவிரவாதிக்கு பதட்டம் இல்லாத ஒருத்தி வந்து தீவிரவாத அமைப்புக்காக உயிரை கொடுக்குறா தனு, இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம உயிரே போயிடும்னு நினைச்சுக்கிட்டு இத்தனை எல்டிடி வந்துட்டு எங்க நாட்டு பிரதமர் இத்தனை பேரையும் கொல்றான் இன்னசென்ட். அப்ப இவனுங்களை காமிச்சு கொடுக்குறத ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எனக்கு என்ன பயம்? ஒரு வாட்டி தான் அங்க 18 பேர் செத்தாங்களா, அதுல ஒரு ஆளா நான் செத்து போயிருந்துருக்கலாம்ல. உயிரோட வந்து தானே இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன பயம்? நான் சாட்சி சொல்லலைன்னா அப்ப பயந்துகிட்டே நான் சாப்பிட்டுட்டு சாகணுமா? நான் சாகவே மாட்டேன் அந்த உலகத்துல. தீவிரவாதிக்கு அவன் நாட்டு மேல அவ்வளவு பற்று இருக்குது, என் பிரதமர் மேலேயும் என் இந்தியா மேலே எனக்கு பற்று கிடையாதா? தொடர்ந்து வந்து உங்களுக்கு இது சம்பந்தமா நீங்க பேசுறதுனாலேயே கொலை மிரட்டல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கான ஆடியோலாம் சமீபத்தில் வெளியானுச்சு. இப்போ இவ்வளவு மிரட்டல் வந்ததுக்கு அப்புறமும் மீண்டும் நீங்க அதற்கு எதிராகவே பேசுறது எப்படி மேடம்? எதுக்கு என்ன மிரட்டுறானுங்க? எதுக்கு என்ன மிரட்டுறான்? இப்போ அவங்க ஒரு கொள்கையோடு தானே போய் ஜெயவர்தனே, பிரேமதாசா, அப்புறம் வந்து குமார் துங்கா எல்லாரையும் அடிச்சு கொண்டானுங்க. அத்தனை தமிழ் தலைவர்களும் அடிச்சு கொண்டானுங்க. இங்க வந்து கூட ஒரு தலைவரை கோடம்பாக்கத்தில் கொண்டானுங்கல்ல. இத்தனை பேரும் வந்துட்டு இவன் கொள்கைக்காக கொண்டான். இப்போ நீ கொள்கை நிறைவேறிச்சா? ஏன் இப்போ இந்திய பிரதமர் நீ கொன்னியே, உனக்கு இந்தியா சப்போர்ட்டே இல்லையில, உன்னை இப்போ கொண்டானுங்கல்ல. இப்போ நீ என்ன உன்னோட விடுதலை அப்படியே தமிழ் எழுத்துக்கு வாங்கி கொடுத்துட்டியா? எல்லாரையும் கொண்டாந்து இங்க அடிமையா போட்டு வச்சுட்டியே, அகதிகளா போட்டு வச்சுட்டியே. ஏதாவது நிறைவேறிச்சா? எங்க ஐயா காந்தியடிகள் கூட தான் போராடுனாங்க இந்த ஆங்கிலேயனை ஏத்து. ஒண்ணுமே இல்லை, அப்ப பீரங்கி கிடையாது, நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்த ஏழை மக்களை வச்சுதான் போராடினார், அகிம்சையில போராடலையா? இந்த உசுரை கொடுக்கலையா? ஓய்வு காலங்கள்ல நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமே, தொடர்ந்து பேசி இதற்கான எதிர்வினைகளை சம்பாரிச்சுட்டே இருக்கீங்கன்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல மேடம்? எனக்கு ஆமா எதிர்வினை போலீஸுக்கு தொடர்ந்து ஆடியோல மிரட்டல்லாம் ஆடியோல நீங்க எதுக்கு அப்புறம் பேட்டி எடுக்கிறீங்க? நீங்களா வந்து கேட்கறதுனால தான் நான் சொல்றேன். இல்லாட்டா என்ன பேசாம விட்டுட்டா நான் பாட்டுக்கு என் வீட்டுல ஓய்வு எடுத்துட்டு இருப்பேன். நீங்க வந்துட்டு என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது நான் இந்த 7 பேர் விடுதலை தொடர்பா நீங்க செய்தியாளர்களை சந்திச்செல்லாம் பேசுனீங்கல்ல, இது வந்து செய்தியாளர் சந்திச்சு பேசலன்னு சொன்னா இதுக்காகவே நான் காங்கிரஸ்ல போய் சேர்ந்து தான் பேசினேன்.
ஏன்னா அப்ப நான் பேசலன்னா அப்ப என்ன எனக்கு என்ன பயமா? இப்ப நளினி வந்துட்டு அவங்க புருஷன்ட்ட டாட்டா காமிச்சிட்டு ஓடுறாங்க, அப்படியே பூ வச்சுட்டு உடையாறாங்க, அப்படியே 7 பேருக்கு பிரஸ் கொண்டு போய் ஒரு 10 மைக்கு அவங்க வாயில கொண்டு வைக்கிறாங்க. அப்ப நான் வந்து பேசவே கூடாதா? எனக்கு என்ன அப்படியே உயிர் மேல அவ்வளவு இதுவா? நான் செத்து போயிருந்திருக்கலாமே அன்னைக்கு. அப்போ இப்ப நான் பேசுனதுனால தானே எல்லா அரசியல் தலைவர்களும் பேச சொல்லுங்க. வந்து இப்ப ஒரு தலைவருமே பேசலையே. நான் சிஎம் கூட தானே கேள்வி கேட்டேன். இப்போ வந்துட்டு சிஎம் வந்துட்டு எனக்கு பேச சொல்லுங்களேன். இல்ல அவங்க தியாகி தான், நான் டீ கொடுத்து சரின்னு சொல்லுங்களேன். ஒருத்தருமே திறக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ 7 பேரும் இப்போ இவ்வளோ பிரஸ் எல்லாம் போய் பேசுனாங்கல்ல. இப்போ நான் பேசின உடனே மக்களுக்கு தெரிஞ்ச உடனே ஓடி பதுங்கி கிடக்குறாங்களே. இல்லாட்டினா அவங்க பிரஸ்ல கொடுத்துட்டே இருப்பாங்களே. அந்த வார்த்தையை கட்டி நான் குற்றவாளி இல்லைன்னு எவ்வளவு தைரியமா சொல்றாங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட்டு குற்றவாளி இல்லைன்னா விடுதலை பண்ணிச்சுங்களே. அப்ப இவங்க குற்றவாளி இல்லைன்னு மக்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப இந்திரா காந்தியை கொண்டான அவனோட பொண்டாட்டிக்கு எம்பி சீட்டு கொடுத்தானே, அத மாதிரி இப்ப நளினிக்கு எம்பி சீட்டு கொடுக்கணுமா? இல்ல அதுல இருந்து குற்றவாளிகளுக்கு எல்லாம் இப்ப தீக்கால இருக்காங்களா, அத்தனை பேருக்கு எம்பி சீட் வாங்குவாங்களா? அவங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்க, எம்பி ஆயிடுவாங்க. நாங்க அவங்க கீழே தமிழ்நாட்டுல வந்து இருக்கணுமா கீழே மக்களா? என்ன இப்ப நான் பேசலன்னா மக்களுக்கு தெரிஞ்சாதானே நாளைக்கு அவங்க வந்துட்டு போய் நான் வந்து ராஜீவ் காந்தியை கொல்லலங்கிறத வந்துட்டு இல்ல கொண்டாங்க என் கையெல்லாம் பாருங்க, அவங்க கொண்டது உண்மைதான், நான் தான் சாட்சி, தூக்கு தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, இவங்க போய் பேசுறாங்க. அப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய வெர்டிக்ஷன் வந்துட்டு தவறா? அப்ப சிபிஐயோட புலன் விசாரணை தவறா? இவங்க மட்டும் வந்துட்டு நான் குற்றவாளியே இல்லைன்னு எல்லா பிரஸ்க்கும் சொல்லி மக்களுக்கு சொல்லி ஏமாத்திட்டே இருப்பாங்களா இவங்க? மேடம், இதுல ஒரு நீண்ட பயணம் உங்களுக்கு இருக்கு. ராஜீவ் காந்தியோட பாதுகாப்பு கொடுக்க போனீங்க, கடைசியா அவர் உங்கள்கிட்ட தான் பேசினாரு, அதுக்கப்புறம் நீங்க பாதிக்கப்பட்டீங்க. இப்படி வரும்பொழுது எந்த புள்ளியில நீங்க காங்கிரஸ்ல இணையலாம், குறிப்பா அரசியலுக்கு வரலாங்கிற சிந்தனை எங்க? அதுதான் இப்ப நான் வந்து ஐ விட்னஸ் போறேன் சிபிஐக்கு. அப்போ நான் வந்து இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டு இப்போ வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கும்போது பேசவே கூடாது யாருமே. ஏன்னா மேலான வந்து நம்மளோட உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்கும்போது அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும், இல்லை கோர்ட் அவமதிப்பில் வரும். நம்ம போய் கோர்ட்டை வந்து டைரக்ஷன் கொடுக்க முடியாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது. நம்ம அதுவரையும் நான் பேசாம தான் இருந்தேன். இவங்க என்னைக்கு வந்துட்டு பவரை சுப்ரீம் கோர்ட் ஷிஃப்ட் பண்ணாங்களோ, சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் போட்டு அவங்களை விடுதலை செய்யலான்னு என்னைக்கு பவரை வந்துட்டு அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிஎம் என்ன லா படித்தவரா? நம்ம எடப்பாடி வந்து பழனிசாமி ஐயா லா படிச்சவங்க எல்லாருமே அந்த மந்திரி எல்லாம் இல்ல நான் கேட்கிறேன், அவங்கள்ட்ட வந்து சுப்ரீம் கோர்ட் ஷிஃப்ட் பண்ணாங்கல்ல நீங்க விடுதலை செய்யலான்னு சொல்லிட்டு. அப்ப உச்ச நீதிமன்றத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அது எவ்வளவு பெரிய தலைமை நீதிமன்றம், அதுவே வந்துட்டு சட்டத்துல இடம் இருக்குன்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறீங்க. பாதிக்கப்பட்டவங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல. என்ன எனக்கு ஒரு 5000 தான் கொடுத்தாங்க, வெறும் 5000 தான். இதுக்கு இன்னைக்கு வரையும் அந்த வலியை அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆமா எனக்கு அப்போ இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு இவங்களை வந்துட்டு போய் நீங்க தீர்மானம் போட்டு விடுதலை செய்யலாம்னு சொல்லும்போது, அப்போ நான் ஒரு குடிமகளா, இந்திய குடிமகளா இருந்து ஒரு பாதிக்கப்பட்டவளா இருந்து நான் கேட்க மாட்டேனா? அப்ப நான் தனியா கேட்க முடியாது. அனைத்து கட்சிக்காரங்களும் என்ன பண்றாங்க, மொத்த கட்சிக்காரங்களும் சேர்ந்துட்டாங்க, அந்த அற்புதமாவை தாங்குன்னு தாங்குறாங்க. அப்போ எதிர்க்கிறவங்க யாரு? நம்ம தமிழக காங்கிரஸ் மட்டும் தான் எதிர்க்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட ஓடி சேர்ந்துட்டு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் காங்கிரஸோட நான் இளையலன்னா எனக்கு அழகிரி தலைவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு வெள்ளை துணி வாயில போட்டு மூடி வந்துட்டு வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு வந்துட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்க, அமைதி போராட்டம், அவங்கள விடுதலை செய்யக்கூடாதுன்னு. அப்போ நானும் போய் சேர்ந்ததுனால தான், இப்போ காங்கிரஸோட இணைஞ்சதுனால தான் இப்போ எனக்கு வந்து இப்போ பிரஸ்காரங்க தெரியுது, இந்த மக்களுக்கு தெரியுது. இப்போ நான் தனியாளா நான் போராடிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ அவங்களுடைய தலைவர் தானே. அப்போ ராஜீவ் தலைவர் வந்துட்டு அவங்களுடைய காங்கிரஸ் தலைவர், ரெண்டாவது வந்துட்டு அவங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர். அதனால நானும் இந்திய குடிமகள். அதனால யாரு வந்துட்டு அந்த குற்றவாளிக்கு எதிர்ப்பாக போராடுறாங்கோ அவங்களோட நின்றுட்டு போய் நான் போராடினேன். அப்போ நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். அப்போ மக்களுக்கு நான் தெரிவித்தேன். அப்போ தான் பிரஸ்காரங்களாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. இதனால தான் நான் காங்கிரஸில் போய் சேர்ந்தேன். இப்போ காங்கிரஸ்ல இருந்து என்ன சிக்கல் மேடம்? அங்கிருந்து வெளியேறணுங்கிற தேவை உங்களுக்கு எங்கேருந்து வருது? காங்கிரஸ்லேருந்து சிக்கல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வயநாட்டில் வந்துட்டு மேடம் பிரியங்கா அவர்களுக்கு ராகுல் வந்து தலைவர் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணும்பொழுது அவர் போய் வந்துட்டு நளினியை போய் சிறைச்சாலையில் என் தங்க பார்த்தாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. வீட்டில் வந்துட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு, நாங்கள் அப்படிப்பட்ட இலகிய மனசுடைய தலைவர்கள் இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம வானதி சீனிவாசன் பிஜேபி எம்எல்ஏ சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு குற்றவாளிகளுக்கு மட்டும் அனுதாபம் காட்டிட்டு இந்த உங்கள் அப்பாவோட கொலையை வந்துட்டு அனுதாபம் காமிச்சு அனுதாபம் ஓட்டு வாங்குறீங்களே இந்த எலெக்ஷனுக்காக, நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? அப்பா உங்களுக்கு அனுதாபம் கிடையாது அவங்க மேலே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அதுக்கு கவுண்டர் சொன்னேன், ஆமாம் அவங்க சொன்னது உண்மைதான், பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க பார்க்கல, அவங்களுக்கு ஒரு ஆறுதலும் கிடையாது. நானும் 5 வருஷம் இந்த காங்கிரஸில் வந்து இருக்கிறேன், நானும் என்னை தனியாக பார்த்து அவங்க பேசுனது கிடையாது. எங்கள் தலைவர்களும் யாரும் கொண்டு போய் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் இல்லை.
அதனால நான் ஒரு எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் தான் பார்த்தேன். எனக்கு செயலாளர்னு பதவி கொடுத்தாங்க, ஸ்டேட் மாநில செயலாளர். அவ்வளவும் இருந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நீங்க போய் குற்றவாளிக்கு மட்டும் நீங்க தாங்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னா, அப்ப இத்தனை பெண்கள் வந்துட்டு கணவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைங்களை இழந்து நிக்கிறாங்களா, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? அப்ப அந்த கட்சியில இருந்து எதுக்கு நம்ம போராடணும்? போய் தேவையில்லைல்ல அப்படின்னு நினைச்சு நான் வெளில வந்தேன். நீங்க ராகுல் காந்தியை தனிமையில சந்திக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கா? சந்திச்சிருக்கீங்களா? அது மாதிரி சோனியா காந்தியோ பிரியங்கா காந்தியோ பார்த்துருக்கீங்க? அவங்க ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஜோடா யாத்திரை தொடங்கும் போது மௌனாஞ்சலி செலுத்துறதுக்காக வந்தாரு. யாரு? நம்ம ராகுல் தலைவர். அப்போ நான் போகும்போது அவரை ரிசீவ் பண்ணுற இடத்துல நம்ம எல்லாருமே நின்னாங்க. அப்போ நானும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அந்த லைனில் என்னை அனுமதிச்சாங்க உள்ளுக்குள்ளே அவர் உட்கார்ற இடத்துல. அப்போ அழகிரி தலைவர் வரும்பொழுது என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். அப்போ ராகுல் தலைவர்கிட்ட என்னை காமிச்சாங்க. அப்போ ஒரே சத்தம், கமோஷன், எல்லாருமே பக்கத்தில் மக்கள் அவர் வாழ்கெல்லாம் கத்துறாங்கல்ல, எல்லாரும் துண்டெல்லாம் ஒடியாந்து போத்துறாங்களே. அப்போ அவருக்கு புரியலை, அவர் பேசுறது புரியலை. நான் என் கையை மட்டும் இப்படி காமிச்சேன். அப்போ என் கையை பிடிச்சிட்டார். ஓ, நான் இங்கே தான் அடிப்பட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு, கை பிடிச்சிட்டாரு. ஆனால் அதை கூட அவர் ஒரு வார்த்தை பேச முடியல. ஏன்னா அவர் அஞ்சலி செலுத்த வந்திருக்காரா, அதனால் வந்துட்டு அவர் அப்படியே அமைதியாக போயிட்டு அப்படியே உட்காந்து அவங்களோட அந்த சமாதியை வந்துட்டு அவங்க ரவுண்ட் பண்ணி பூ தூவி அப்புறம் உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அஞ்சலி செலுத்திட்டு மௌன அஞ்சலியில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய கூட்டம் அவரை கவர் பண்ணுறாங்களே, அப்புறம் திரும்பி போயிட்டாங்க ஒரு மரம் நட்டுட்டு. அதுதான் நான் அவரை பார்த்தது, என்ன அவர் பார்த்தது. அதுக்கும் பிறகு சோனியா அம்மாலாம் இங்கே வந்திருக்காங்க, ஒரு மகிழா மாநாடு ஒன்று நடத்தினாங்க டிஎம்கேல. அப்போல்லாம் வந்தப்போ கூட என்னை பர்சனல் இன்விடேஷனும் கிடையாது, எங்களோட தலைவர்கள் என்னை கூப்பிட்டு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை. அதனால் அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அந்த சுதா வந்து ஒரு எம்பி இப்போ ஒன்று சுதா இருக்காங்களே, அவங்கள கொண்டாந்து உள்ளே அனுப்புனாங்களே தவிர எங்களை அனுப்பவே இல்லை. ஈவன் விஜய் தரணி மேடம் எம்எல்ஏஸ் கூட உள்ளே போகல, அந்த அம்மாவை மட்டும் பக்கத்தில் போட்டாங்க அவங்க ஜோடா யாத்திரை போனதுனால. அதனால் அந்த ஒரு அறிமுகமே கொடுக்கவே இல்லை. அதனால் அந்த கட்சியில் ஒரு தலைவர் கூட பார்க்கல. தலைவர் எப்போ பார்த்தாலும் நாங்கள் அடிபட்டுருக்கோன்றது கூட தெரியாது. இந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் அடிபட்டீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதுக்கு என்னத்துக்கு நான் காங்கிரஸ் வாழ்கன்ட்டு அங்கே உட்காந்து கத்திட்டு கிடக்கணும்? தேவையில்லை. அதனால நான் வெளில வந்துட்டேன். இப்போ இதில் ராகுல் காந்தி மாதிரியான தலைவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் நாங்கள் அவங்கள மன்னிச்சிட்டோம், எங்கள் அப்பா மரணத்துக்கு காரணமானவங்க நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம், அவங்க மன்னிக்கலாம். எல்லாம் வந்துட்டு செத்து போனாங்க மனைவி எல்லாம் மன்னிச்சுட்டேன் நான் சொல்கிறாங்க. எங்கள் சந்திரா உமன் போலீஸோட ஒரு வயசு அரை வயசு குழந்தை போல், அதுக்கு ஒரு 2-3 மாதம் குழந்தை, அதுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பால் இல்லாத அது வளரும்போது பைத்தியமாகவே வளர்ந்து இப்போ செத்து போச்சு. அவங்க அப்பா சுகர்லேயே பார்த்துட்டு அந்த குழந்தை இப்போ செத்துட்டாரு. அவர் கூட பேட்டி ஒன்று கொடுக்கும்போது அவங்க எனக்கு துப்பாக்கி கொடுங்க, அவங்கள நான் சுட்டே கொண்டுறேன்னு சொன்னார். அப்போ அதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியாது. அவர் ஒப்பீனியன் அவர் சொன்னார். நான் எப்படி சொல்ல முடியும்? நான் மன்னிச்சிட்டேன், என் கை இன்னும் ஒரு கை இருக்குது, அதுவும் வந்து குண்டு வச்சு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ரொம்ப நன்றி மேடம். ஒரு நிறைய கேள்வி ஆழமா நிதானமா எல்லா கேள்விக்கும் பதிலளிச்சிங்க. ஒரு நல்ல உரையாடல். நேரத்துக்கு நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.